ஹாய், வெல்கம் டு கிராஃப்டி மேத். நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா 9th ஸ்டாண்டர்ட் மேக்ஸு 5th சாப்டர் கோஆர்டினேட் ஜாமெட்ரி. கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் டிஸ்டன்ஸு பார்த்துக்கிருக்கோம். டிஸ்டன்ஸில் எக்ஸசைஸ் 5.2ல் 8th சம் பேஜ் நம்பர் 203. த அப்சஸ் ஆஃப் எ பாயிண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு இட்ஸ் ஆர்டினேட் and its distance from the points B 1,3 is 10 units. What are the coordinates of A? A in abscissana x axis and ordinate na y axis. அதை வச்சு ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட யூனிட் வந்து 10 யூனிட்டாக இருந்ததுன்னா ஏயோட கோஆர்டினேட்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதை வந்து நம்ம கொடுத்ததை வந்து நான் டயக்ராமாக மார்க் பண்ணியிருந்திருக்கேன். 1,3 and A வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண இந்த ஆர்டினேட்ஸ் இது. இந்த சொல்யூஷன் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 minus y1 தி ஹோல் ஸ்கொயராக இருக்கும். அண்ட் B and A பாயிண்ட்ஸ் எடுத்தாச்சு. அந்த P பாயிண்ட்ஸ் வந்து 1,3 A பாயிண்ட்ஸு x2 y2 இருக்கும். இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் BA. அப்போ நாங்கள் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 minus 3 தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 10. ஓகேவா? அப்போ நாங்கள் இதை வந்து A minus B த ஹோல் ஸ்கொயர் ஐடென்டிஸில் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். என்ன இருந்திருக்கோம்? x2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 1 minus 2x2 ப்ளஸ்ஸு y2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 9 minus 6y2 ஈக்குவல் டு 10ன்ட்டு இருந்திருக்கோம். என்னன்னு சொல்லியாச்சு, ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லியிருக்கனால x2 ஈக்குவல் டு y2. அப்போ நாங்கள் x2 எல்லாம் y2 எல்லாமே x2வாக சேஞ்ச் பண்ணியிருக்கு. அப்போ என்ன வந்திருக்கோம்? இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 minus 2x2 plus x2 the whole square plus 9 minus 6x2 equal to 10 இருக்கும். இது ரெண்டு x2 ஸ்கொயர் ஆட் பண்ணால் 2x2 அண்ட் நெக்ஸ்ட் மைனஸ் 2x2 minus 6x2 ஆட் பண்ணால் minus 8x2 plus 10 ஈக்குவல் டு 10 இருக்கும். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் ஸ்கொயர் இருக்கிறப்ப நாங்கள் ஸ்கொயர் ரூட் வந்து ரிமூவ் ஆகிடும். அப்போ என்ன கிடச்சிருக்கோம்? 2x2 ஸ்கொயர்டு மைனஸ் 8x2 ப்ளஸ் 10 ஈக்குவல் டு 100 இருக்கும். அந்த 100 மூட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வர்றப்ப என்னாகும்? minus 100 இருக்கும். அதுலேருந்து சப்ராக்ஷன் பண்ணால் 2x2 ஸ்கொயர்டு மைனஸ் 8x2 மைனஸ் 90 ஈக்குவல் டு 0. என்ன பண்ணியிருக்கோம்? காமனாக 2வை வந்து வெளியே எடுத்தாச்சு. 2வை வெளியே எடுத்தோன்னா x2 ஸ்கொயர்டு மைனஸ் 4x2 மைனஸ் 45 ஈக்குவல் டு 0 இருக்குது. அப்போ என்ன ஆகிடும்? எனக்கு வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ண போகிறேன். ப்ராடக்ட் பண்ணோன்னா எனக்கு minus 45 வேணும், சம் பண்ணோன்னா minus 4 வேணும். அப்போ என்ன பண்ணியிருக்கோம்? minus 45 9 5s are 45. இதை சம் பண்ண நாங்கள் minus 4 கிடச்சிருக்கா? இந்த x2 மைனஸ் இதை எப்படி இது பண்ணியிருந்திருக்கலாம்? the x2 minus 9 into x plus 5 equal to 0. the coordinates of A points என்ன கிடச்சிருந்திருக்கோம்? minus 5 or minus 5ன்ட்டு கிடச்சிருக்கோம். அப்படி இல்லைன்னா ரெண்டுமே ஈக்குவல் பாயிண்ட்ஸ் தானே எடுத்திருக்கோம். 9,9ங்கிற பாயிண்ட்ஸு கிடச்சிருந்துருக்கோம். நெக்ஸ்ட்டு 9th சம் பேஜ் நம்பர் 203. the points x, y is equidistant from the points 3, 4 and minus 5, 6. find a relation between x and y குள்ள ரிலேஷன் ஈக்விடிஸ்டன்ஸ்ன்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ என்னங்க அந்த ஈக்விடிஸ்டன்ஸ் இந்த பாயிண்ட்டை வந்து பின்ட்டு எடுத்துருக்கோம். P of x, y is equidistant from the points. எந்த பாயிண்ட்ஸ்க்கு? A and Bங்கிற பாயிண்ட்ஸ்க்கு. ஓகே, இந்த அப்போ என்ன ஆகும்? இந்த ஈக்விடிஸ்டன்ஸ்னால் BA ஈக்குவல் டு BBயாக இருந்திருக்குமா? இப்படி தானே இருந்திருக்கும். திஸ் இஸ் A பாயிண்ட், இது B பாயிண்ட். இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரெண்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் இது. இந்த டிஸ்டன்ஸும் இதுவும் ஈக்குவலாக இருந்திருக்கும். ஓகே, அப்போ நாங்கள் டிஸ்டன்ஸ் 3 ஃபார்முலா இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 மைனஸ் x1 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 மைனஸ் y1 தி ஹோல் ஸ்கொயராக இருக்கும். டிஸ்டன்ஸ் BA டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுமா? அப்போ நாங்கள் AB ஈக்குவல் டு x மைனஸ் 3 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y மைனஸ் 4 தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு அண்ட் BB. BB பாயிண்ட்ஸ் இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் x மைனஸ் ஆஃப் மைனஸ் பை தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y மைனஸ் 6 தி ஹோல் ஸ்கொயர். ரெண்டு சைடு ஸ்கொயர் எடுக்கிறப்ப என்ன ஆகிடும்? ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்கொயர் ரூட் வந்து கேன்சல் ஆகிடும். x மைனஸ் 3 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y மைனஸ் 4 தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு x ப்ளஸ் 5 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y மைனஸ் 6 தி ஹோல் ஸ்கொயர். இதை என்ன பண்ண போகிறோம்? a ப்ளஸ் b அண்ட் a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஐடென்டிட்டியில் எக்ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். x மைனஸ் 3 த ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பெண்ட் பண்ணால் என்ன கிடச்சிருந்துருக்கோம்? x ஸ்கொயர் ப்ளஸ் 9 மைனஸ் 6x ப்ளஸ் y ஸ்கொயர் ப்ளஸ் 16 மைனஸ் 8y ஈக்குவல் டு நெக்ஸ்ட் இதை வந்து a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஐடென்டிட்டியில் எக்ஸ்பெண்ட் பண்ணுமா? x ஸ்கொயர் ப்ளஸ் 25 ப்ளஸ் 10x ப்ளஸ் a மைனஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஐடென்டிட்டியில் எக்ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். y ஸ்கொயர் ப்ளஸ் 36 மைனஸ் 12y. இதில் என்ன கேன்சல் ஆகிடும்? x ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். y ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் எதெல்லாம் இருந்திருக்கும்? a constant term 9 plus 16 ஆட் பண்ணால் 25
அண்டு மைனஸ் 6x மைனஸ் 8y கிடச்சிருக்கோம் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் எது 25 ப்ளஸ் 36 ஆட் பண்ண 61 10x மைனஸ் 12y அப்படியே இருந்திருக்குமா எல்லாமே ஒரு சைடு மூவ் பண்ணி கொண்டு வர போகிறோம் அப்போ என்ன ஆகிடும் எக்ஸ் வேல்யூஸ் வந்து இந்த லெஃப்ட் ஹேண்டில் உள்ளது மூட்டு ரைட் ஹேண்ட் சைடு அப்போ என்ன கிடச்சிருந்துருக்கோம் இந்த 16x மைனஸ் 4y ப்ளஸ் 36 ஈக்குவல் டு 0 இந்த டேர்ம்ஸ் எல்லாமே இது 4ஓட மல்டிபிள்ஸாக இருக்கனால 4ஐ வெளியே எடுத்தாச்சு இந்த ரிமைனிங் 4x மைனஸ் ஒய் ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 0ன்ட்டு கிடச்சிருந்துருக்கோம் அப்போ என்ன ஆகும் இந்த 4x மைனஸ் ஒய் ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 0 ஒய் வேல்யூஸ் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணுமா என்னாகும் ஒய் வந்து மூட்டு ரைட் ஹேண்ட் சைடு மைனஸ் ஒய் வந்து ப்ளஸ் ஒய் ஆகிடுமா ஒய் ஈக்குவல் டு 4x ப்ளஸ் 9 நெக்ஸ்ட் 10th sum page number 203 let a 2,3 and b 2,4 be 2 points if b lies on the x-axis such that ab equal to 3/7 ab find the coordinate of b வந்து find out பண்ண சொல்லியிருக்காங்க the solution the given points எல்லாம் எழுதியாச்சு a points எது 2,3 and b points வந்து 2,-4 இந்த pங்கிற points நம்மளாக எடுத்துருந்துருக்கோம் ஓகே x, y lies on the கண்டிஷனில் கொடுத்துருந்தா p lies on the x axis அப்போ என்னாகும் x axisல இருக்கனால என்ன ஆகிடும் இந்த y values ஆட்டோமேட்டிக்காக 0 ஆகிடும் அப்போ என்னாகும் p பாயிண்ட்ஸ் வந்து x, 0 இந்த கிவன் கண்டிஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க ab equal to 3/7 ab இருந்திருக்கும் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா எதுக்கு ab டிஸ்டன்ஸு ஃபார்முலா இது பண்ணால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் x மைனஸ் 2 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 0 minus 3 the whole square equal to square root of x minus 2 the whole square plus 0 minus 3 the whole squared. Next is square root of x squared minus 4x plus 4 plus 9 equal to 3/7 minus 7 the whole squared வந்திருக்கும் அதை simplify பண்ணால் என்ன கிடச்சிருந்துருக்கும் 7 வந்து other side இப்போ ப்ராடக்ட் ஆகிடுமா 7 square root of x squared minus 4x plus 13 equal to 3 into the square root இது பண்ணுறதுனாங்க 7 மட்டும் இருந்திருக்கும் அப்போ என்னங்க 7 கேன்சல் ஆகிடும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 13 ஈக்குவல் டு 3 இருக்கும் டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைடு ஸ்கொயர் இருக்கிறப்ப என்ன கிடச்சிருந்துருக்கும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 13 ஈக்குவல் டு 9 கிடச்சிருக்கும் இந்த 9 மூட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்போ என்ன ஆகும் -9 ஆகிடுமா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 13 -9 ஈக்குவல் டு 0ன்ட்டு கிடச்சிருந்துருக்கும் இதை சிம்ப்ளிஃபை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0 அதை ஃபேக்டரைஸ் பண்ணுறப்ப எக்ஸ் மைனஸ் 2 தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 எக்ஸ் ஈக்குவல் டு 2,2ன்னு கிடச்சிருக்கு இந்த கோஆர்டினேட் ஆஃப் பி பாயிண்ட்ஸ் எது கிடச்சிருந்துருக்கும் பி ஆஃப் 2,0 நெக்ஸ்ட் 12th sum page number 203 the radius of a circle with center at origin in 30 units write the coordinates of the points where the circle intersect the axis find the distance between any two such point okay அப்போ நாங்கள் அந்த சொல்யூஷன் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிளோட ஈக்குவேஷன் என்னென்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இது ஈக்குவேஷன் ஃபார்முலா ஓகே ஏ மேக்கிங் எ சர்க்கிள் ஃபார்முலா ஈக்குவல் டு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க 30 யூனிட்ஸ் அப்போ என்னாகும் இதுதான் அதுக்குள்ள டயக்ராம்ஸ் இந்த ரேடியஸ் எப்படி இருந்திருக்கும் எஸ்ஏ எந்த சைடு எடுத்தாலும் ஈக்குவல் ரேடியஸ் தானே இருக்கும் எஸ்ஏ ஈக்குவல் டு 30 யூனிட்ஸ் த டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன் இது இந்த டிஸ்டன்ஸ் ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 0 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 0 மைனஸ் 0 தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 இருந்திருக்கும் இதை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணுறப்ப நாங்கள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 0 ஸ்கொயர் ஈக்குவல் டு 30 இருக்கும் ஏன் ரெண்டு சைடு ஸ்கொயர் எடுக்கிறப்ப என்ன ஆகிடும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 0 ஸ்கொயர் ஈக்குவல் டு 900 ஏன் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 900 வேர் த கட்ஸி எக்ஸ் ஆக்சிஸில் கட் ஆகுதுன்னு சொல்லியிருக்கோம் அப்போ நாங்கள் எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 30 இருந்திருக்கும் the square root of 0 minus 0 squared plus y minus 0 the whole squared equal to 30 இருக்கிறப்ப y squared equal to 30 அப்போ நான் ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணுறேன் ரெண்டு சைடும் ஸ்கொயர் எடுத்திருப்போம் y squared equal to 900 y equal to plus or minus 30 இருந்திருக்கு அப்போ என்ன the distance between the points 30,0 and 0,30 is அதோட distance என்ன இருக்கும் the square root of 0 minus 30 the whole squared plus 30 minus 0 the whole squared minus 30 squared plus 30 squared equal to 900 plus 900 in square root குள்ளே இருக்குமா square root of 1800 இது எப்படி இது பண்ணிருக்காங்க 2 into 900 square root குள்ளே இருக்கா அப்போ நாங்கள் 30 square root 2 தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள்